சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 19ஆம் நாள், அமாவாசை திதி இன்று மாலை 4:43 வரை, பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:26 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்தியோ அல்லது ஒரு புதிய ஒன்றை செயல்படுத்தியோ அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு. பொதுவாகவே ராசிநாதன் தன்னுடைய 8வது வீட்டை பார்த்தாலோ அல்லது 2வது வீட்டில் இருந்தாலோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அந்த ராசிக்காரங்களுக்கு வரும். இப்போது இந்த நிலைமை, தன்னுடைய ராசிநாதனாக இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஒன்று செய்ய அது வேற ஒன்றா மாறி அது நல்ல விதமாக உங்களுக்கு காசு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடம் தன வீடு இல்லையா, அப்போ என்ன, ஒரு நிலையில் இது வரைக்கும் வேலை வெட்டியில் ஏதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க, அதன் மூலமாக சம்பளம் இல்லைங்க, சம்பளமே எனக்கு வரலைங்க, அல்லது குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்க்குறேங்க, தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க, கடையை திறந்து வச்சுட்டு சும்மா தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் தொழில் நடக்கிற மாதிரியே தெரில, அல்லது தொழில் நடக்குதுங்க லாபம் வரலைங்க, ஏதாவது ஒன்றில் சிக்கல் அப்படின்னு ஒரு பிக்கல் புடுங்கல் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்திலையும் தொழிலையும் நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். வாக்குப்பலிதான் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் 2ல் இருக்கிறார் இல்லையா, கோபக்காரராக இருந்தாலும் ஒரு நிலையில் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றியே தீருவேன் என்கின்ற நாணயஸ்தர்களாக இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கிற நல்ல நாளுங்க இந்த நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி, செலவுகளை குறிக்கக்கூடிய விரையாதிபதியாகிய செவ்வாய் இன்னைக்கு ராசியிலேயே இருக்கிறார். என்ன ஒன்று, செலவுகள் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கடன் வாங்க தேவையில்லாமல் எதையோ ஒன்று ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு சமாளிச்சிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது. பொதுவாகவே 7ஆம் அதிபதி ராசியில் இருந்தாலே குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்குங்க. கடந்த ஒரு 3-4 வாரமாக சண்டை சச்சரவுகளாக இருந்து வந்த குடும்பம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தான் இல்லைங்க, குடும்பம்ன்றது புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்லைங்களே, அம்மா அப்பா அதில் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஓரகத்தி நாத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளும் இருக்கு இல்லையா. இந்த உறவுகளுக்குள்ள கசப்புகள் இருந்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு நிலைமையில் என்ன இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாது. நீயும் நானும் அண்ணன் தம்பி, நீயும் நானும் மாமன் மச்சான், நம்ம 2 பேருக்குள்ளே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு அது கொஞ்சம் எளப்பமாக போயிடும். இந்த மாதிரியான புதிய அறிவுக்கள் திறக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு அண்ணன்களாலோ தம்பிகளாலோ உதவிகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக பெண்களுக்கு ஆண்கள் உதவி செய்கிறது, ஆண்களுக்கு பெண்கள் உதவி செய்கிறது என்கின்ற மாதிரியான சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான குடும்ப உறவுகள் நல்ல விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஓய்வு நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் வீட்டையே பார்த்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். லாபாதிபதி இன்றைக்கு விரயத்தில் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும், லாபம் வரும், ஆனால் அது செலவுகளாகும். ஒரு மாதிரியாக வந்தது, ஆனால் அது சரியாக இல்லைங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் பேர் தான், அதாவது பேர் பெற்ற பேர் தாக நீலிலுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளியில் என்னமோ மறுபடியும் நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ஒன்று இடிக்குதே என்கின்ற மாதிரியான ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் வீட்டையே பார்க்கிறார், சுபத்துவமாகி வேற பார்க்கிறார், 12ஆம் இடத்துல வேற இருக்கிறார். வருகின்ற லாபங்கள் அத்தனையும் விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளை அவர் செய்வார். ஆனாலும் செலவுகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்த்தாலே கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகளை கொஞ்சம் அதிகம் பண்ணக்கூடிய நிலைமைகளும் உண்டு. என்னென்னா
புதுசாக யாராவது ஒருத்தரை இன்றைக்கு விரோதம் பண்ணிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். நண்பர்களாக பழகி இருப்பவர்கள், நட்பு நிலைமையில் இருக்கிறவங்க திடீர்னு துரோகம் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு நிலையில் பணத்திற்காகவோ வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ நம்மளை காட்டி கொடுப்பது போன்ற நம்பிக்கை துரோக அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஓய்வு நாளான இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே நட்புகளிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக, வாக்குகளில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பிடி கொடுக்காமல் இருக்க தேவையான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. அவர் வேறு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குதுன்றது அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகள், உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்னங்க இன்றைக்கி ஓய்வு நாள், பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது, தலைக்கு மேலே இருக்குது, 1.5 வருஷமாக சமாளிக்க முடியல, எப்படி நகர்ந்து வந்தேன்னே தெரியல, இன்றைக்கி இருக்கிற பொசிஷனை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பம் 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 குழப்பம், மன அழுத்தம், என்னென்னலாம் பிடிக்காதோ அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பூச நட்சத்திரக்காரங்க ஒரு 2 மாதம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, போன வாரம் ஃபுல்லாக டபால்னு ஒரு மாதிரியாக சிக்கலில் கிடக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாதிரியான தைரிய எண்ணங்கள் மனதிற்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த காலத்தில் தவறான ஐடியாக்களின் விளைவினால் கொஞ்சம் ராங்கான பாதையில் போயிட்டீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மறுபடியும் சரியான பாதைக்குள்ளே திரும்பி வர்ற ஒரு சுப நாளாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. உயர் எண்ணங்கள் இன்றைக்கு வரும். எதிர்காலத்தில் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஐடியாவை இப்போ கடகராசிக்காரங்க எல்லாருமே போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதிலும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனச்சங்கடங்கள், ஒரு கடுமையான மன அழுத்தம், இனம் புரியாத ஒரு கலக்கம், ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதோ, வேலையிலையோ தொழிலையோ வீட்டிலையோ நடக்க போகுதோ என்பது மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வு எல்லாம் கொஞ்சம் வெளியே போய் ஒரு சகஜமாக இருக்கக்கூடிய, இறுக்கம் தளரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்து செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கின்ற சுப நாளுங்க இன்னைக்கு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டையை பார்க்கிறார். இந்த அமைப்பு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அம்மா அப்பா கிட்ட இப்போ உறவுகள் சரியாக இல்லாமல் இருந்தவங்க, அம்மா அப்பா பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க, இளைஞர்களுக்கு எப்போங்க நடக்கும், ஒரு காதல் விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு விரும்பிய பெண், ஒரு விரும்பிய ஆண், இதை அவங்கவுங்க சமூக கட்டமைப்பின் காரணமாக பெற்றோர்கள் தடுக்கிறாங்க. ஏங்க நான் நல்ல வேலையில் இருக்கிறேன், நானே தனியாக சுயமாக சம்பாதிக்கிறேன், நல்ல அப்பா அம்மா தான் என்னை வளர்த்து விட்டாங்க, என்னாலும் கூட நான் இன்றைக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வந்துட்டேங்க. அப்போ எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியலைங்க. நான் ஒன்றை தேர்ந்தெடுத்துருக்கிறேங்க, ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இதில் குறுக்க அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம்? அப்போ அப்பா அம்மான்றவங்களுடைய லிமிட்டு என்னவோ அதோடு அவங்க நின்றுக்கணும்ல. இந்த மாதிரியெல்லாம் தலைகீழாக சிந்திக்கக்கூடிய இளைய பருவத்தினர் நீங்களும் ஒரு நாள் அப்பா அம்மா ஆவீங்க. அப்போது இந்த தாய் தந்தை என்கின்ற உன்னத உறவுகளுடைய வலி தெரியும் என்பதற்கான ஒரு சில அடையாளங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா அப்பாவால் இன்றைக்கு ஏதேனும் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை, பூர்வீக உயிரிலிருந்து நல்ல விதமான தன்மைகள், ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரில் நல்ல தகவல்கள், கோவில் சம்பந்தமான சில பல விஷயங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டம ஆதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் அதிபதியும் திருதிய ஸ்தானாதிபதியுமான 3ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்பா அம்மானால் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான என்ன, ஒரு மாதிரி அப்பா மனசில் ஒரு சங்கடமாக இருக்கிறாரா அல்லது உடலில் தான் சங்கடமாக இருக்கிறாரா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் உள்ளூரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் பத்திரமாக விசாரிக்கக்கூடிய அமைப்புன்னு இன்றைக்கி உண்டு. அம்மா அப்பா எப்படி இருக்கிறீங்க, வந்துடுறீங்களா, இங்கேயே என் ஊருக்கே வந்துடுறீங்களா, என்னுடைய நாட்டுக்கே வரீங்களா, இந்த மாதிரியான இன்றைக்கு ஒரு பகல் 12 மணிக்குள்ளே ஒரு அமைப்பிலையாவது அப்பா அம்மாவை இன்றைக்கு யோசிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினால கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். நன்கொடை கொடுக்குற மாதிரியான சில அமைப்புகள் அல்லது குலதெய்வ கோயிலை கொஞ்சம் எடுத்து கட்டலாம் என்கின்ற அமைப்பு, ரொம்ப நாளாக பார்த்து கொண்டிருக்கின்ற, பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற
இஷ்ட தெய்வ தரிசனம் அல்லது இந்த மடாலயங்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நேர்த்தி கடன்கள் பற்றிய எண்ணங்கள் அல்லது இதை செய்கிறேங்க அதனால் இது இப்படி நடந்துக்கணுங்க என்கின்ற மாதிரியான பரம்பொருளிடம் பிரார்த்தனை செய்வது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக, முன்னேற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு 2-7 செவ்வாய் இன்றைக்கு 8இல் மறைகின்ற நாள். கணவனாலேயோ மனைவினாலேயோ இன்றைக்கு ஏதாவது செலவு வரக்கூடிய நாள். குறிப்பாக ஆண்களுக்கு தானே எப்போவுமே மனைவியால் செலவுகள் இருக்கும். ஒரு இன்ப அதிர்ச்சியாக மனைவிக்கு ஒரு பொருளை ஹை கிரேடாக ஒரு அன்பளிப்பு கொடுப்போமே, அவங்க கேட்ட ஒரு பட்டுப்புடவையை வாங்கி கொடுப்போம், அவங்க கேட்ட ஒரு தங்க நகையை வாங்கி கொடுப்போம், அட்லீஸ்ட் அவங்க கேட்ட ஒரு கொலுசாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அந்தந்த அமைப்பிற்கு ஏற்றாற்பட துலாம் ராசிக்கார கணவன்மார்கள் தங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே ஒன்றை மனைவியை அசத்துவதற்காக ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு இது நடக்கக்கூடிய அமைப்புகள் ஓய்வு நாளான இன்றைக்கு உண்டு. அதாவது வாழ்க்கை துணையால் ஒரு சின்ன செலவு, ஆனால் ஒரு சந்தோஷம். அதே போலவே இளையவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரவுகள் வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் அதிபதி சுபத்துவமாகி 2ஆம் வீட்டையே பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா காசு பணம் எங்கேருந்து எப்படிப்பட்ட அமைப்புகளில் வருது, அல்லது ஏற்கனவே ஒரு இடத்துல பணத்தை விரயம் பண்ணிட்டோம், நஷ்டம் பண்ணிட்டோம், கொடுத்துருக்குறோம், வரலை, இந்த மாதிரியான ஒரு வேலை செய்கிறதுக்காக கொடுத்தேன், ஒரு இடத்துல முடிக்கிறதுக்காக கொடுத்தேன், ஒரு அட்வான்ஸுக்காக கொடுத்தேன், அது பல சில அமைப்புகளில் வில்லங்கங்களில் சிக்கி பணம் போய் மாட்டிக்கிச்சுங்க. இந்த பணம் வர்றதற்கான அமைப்புகளில் இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற அமைப்பில் இன்றைக்கு யாராவது ஒரு உயரதிகாரம் படைத்த அல்லது நல்ல செல்வாக்கு மிக்க ஒருவரின் மூலமாக அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 6 செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியவே பார்க்கிறார். சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா சில மாதங்களாக சில வாரங்களாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான அமைப்பில் ராசி பலன் சொல்லக்கூடிய அமைப்புகளில் இல்லைங்க. ராசி வலுவாக இருக்குது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சூரிய சந்திரர்கள் அவ்வப்போது சில நேரங்களில் பாதிக்கப்பட்டாலும் கூட ஒரு நல்ல அமைப்புகளிலே இருக்கிறாங்க. ஆக எல்லா நிலைமைகள்லேயும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 9, 10ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்றன. 7ஆம் இடத்துல போய் ராசிநாதன் வலுவாக இருந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. என்னங்கய்யா நடக்கும்? மனசு உற்சாகமாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும், கேட்குற கேள்விகள் கேட்கப்படுகின்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும், வருகின்ற தகவல்கள் நன்றாக இருக்கும், உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களை சுற்றிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய தன்மை. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு அந்த தனிமை அமைப்புகள் அப்படியே விலகி சமூகமோ யாரோ பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்கின்ற மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அங்கேயே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள், வேலை, தொழில், வீடு, வாகனம் போன்றவைகளில் சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆட்சியாக இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதகமற்ற தன்மைகள் இல்லாத நாளாகத்தான் இந்த நாள் அமையும். பெரிய சோதனைகள் இருக்காது. ஆயினும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது, ஒருத்தரோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, ஒரு ப்ராமிஸும் பண்ண வேண்டாம், திடீர்னு ஒரு சண்டை வந்துருச்சு, சச்சரவு வந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையாக நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் கூட அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அதை அப்படியே ஒரு மாதிரியாக பெருசாகி ஒரு நண்பரை விரோதியாக்குற தன்மைகள், சில கைப்பொருள் களவு போகின்ற மறதியாகக்கூடிய அமைப்பு. செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அங்கே வச்சேன் இங்கே வச்சேன், ஒரு பஸ்ஸில் பொது பயணங்களில் போகும்போது கொஞ்சம் பாக்கெட்டில் செல்ஃபோனை வச்சேன், பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சேன், டக்குன்னு ஒரு பிட் பாக்கெட்டு மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சிறிய பொருள் இழப்பு இன்றைக்கு சந்திராஷ்டம நாளில் வரும். ஆகவே எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை இதை சொல்லலாம். அதே போலவே 5ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளால் அல்லது நமக்கு நெருங்கிய சொந்தங்களாலேயும் சில பல விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்ப சொந்தக்காரங்களே நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அதை தவிர அவங்க புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர்ற நாளாகவும் இருக்கும். அடுத்த வாரத்திலேயே அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு எதிரிகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நம்ம நல்லா தாங்க நினைக்கிறோம், ஆனால் சுற்றி உள்ளவர்கள் நல்லா நினைக்கணும் இல்லையா? இருகை தட்டினா தானங்க ஓசை, ஒரு கை தட்டினா மட்டும் சவுண்டு வந்துடுதானே. இந்த மாதிரி சுற்றி உள்ளவர்கள் மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்தக்கூடிய அமைப்புகளும் நட்பு விரோதமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு.
மகர ராசிக்காரர்களுக்கு 4-11ஆம் அதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய இன்னொரு 11ஆம் வீட்டை பார்க்குறார். லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மையான யோக நாளாக இந்த நாள் அமையும். லாபாதிபதி லாபத்தை பார்க்குறாரு இல்லையா, அண்ணன் அக்கால்களால் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மூத்தவர்கள் இன்றைக்கி ஏதாவது உதவி பண்ணுவாங்க. மாதமானால் இதுதான் வருமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இல்லாமல் ஏற்ற இறக்கங்களோடு இருந்து வருது இல்லையா. ஒரு மாதம் 10 ரூபா கிடைக்குது, இன்னொரு மாதம் 5 ரூபா தான் கிடைக்குது, திடீர்னு ஒரு மாதம் 20 ரூபா கிடைச்சிருது. இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வருமானம் இருந்தால் இதுதான் லாபம்னு தெரிஞ்சால், இதுதான் வருமானம்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை ஒரு ஈக்குவலாக நம்மளை இதாக வச்சுக்க முடியுமேன்ற மாதிரியான ஒரு தெளிவற்ற நிலையில் அல்லாடிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஸ்டாண்டர்டு லைஃப்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஓய்வு நாளில் கண்டிப்பாக ஒரு வார காலத்திற்குள்ளே ஏற்படுகின்ற அமைப்பு நிச்சயமாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு நிலைத்தன்மை வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அவர்களுக்கு ஏற்றாப்பாலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, மாதம் இஎம்ஐயை தெளிவாக கட்டிட முடியுன்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புன்னு எல்லா நிலைகள்லேயும் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகி எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருக்கக்கூடிய அமைப்பிற்கான அத்தனை வளர்ச்சிக்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 3-10ஆம் அதிபதியான ஒரு செவ்வாய் இன்றைக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது என்பது வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள், இடர்பாடுகள், பின்னடைவுகளை அப்படியே நீக்கக்கூடிய அமைப்புங்க. ஐயா, தாங்க முடியாத அளவில் இருக்குங்க ஐயா. அதுவும் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுனே ஒரு புலப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். வேலையை விட்டுறலாமா, தொழிலை விட்டுறலாமா, வியாபாரத்தை மாற்றலாமா, இந்த மாதிரியான அமைப்புகளில் கையில் காசு தங்காத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்கின்ற சோதனைகளின் அமைப்புகளில் சோதனைகளுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்து நல்ல பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த வருடத்திலேயே ஒரு பூரணமான நல்ல விதமான நிறைவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கின்ற உருப்படியான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்தை 10ஆம் அதிபதி சுபத்துவமாகி பார்க்கிறார். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார் என்பது ஓரளவில் தைரியத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்பது மாதிரியான புதிய மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் மனதிற்குள்ளே இருந்து வந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்மால் இனிமேல் முடியாதுங்க, அவ்வளோதாங்க, நம்ம இது முடிஞ்சு போச்சுங்க, வயசாகி போச்சுங்க, அப்படியாச்சுங்க இப்படியாச்சுங்கன்ற சில மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய மனசை விட்டு விலகக்கூடிய, வளர்ச்சி வரக்கூடிய, நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை வரக்கூடிய நிறைவான யோக ஓய்வு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 2-9 கூடியவர் இன்றைக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. தீர்த்த யாத்திரை போகணும், கைலாஷ் யாத்திரா போகணும், 108 திவ்ய தரிசனத்தை அப்படியே திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணணும், ஒரு நிலையில் காசிக்கு போயாவது நம்முடைய அத்தனை அமைப்புகளையும் புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆன்மீக அமைப்புகளில் ஒரு சில எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு திட்டமிடுதல்னு சொல்லப்படக்கூடிய சில பல பயண திட்டமிடுதல்கள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குலதெய்வத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கனவுலையாவது இன்றைக்கி நைட்டு குலதெய்வம் ஒரு ஆசீர்வாதம், நல்லா இருப்ப, கவலைப்படாத, இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் உனக்கு தீர்ந்துடும், நான் இருக்கிறேன், கவலைப்படாதன்னு குலதெய்வம் தன்னுடைய வாய் மூலமாக சில ஆசீர்வாதங்களை சொல்லக்கூடிய ஒரு அருள் வாக்கு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. சிலருக்கு இன்றைக்கு ஆஞ்சநேயர் மேலே கொஞ்சம் பக்திகள் அதிகமாகும், அல்லது ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஓய்வு நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கு தவம், தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபாடுகள் வருது, யோகாவில் சேர்றேன் அப்படின்னு போகிறது என்பது மாதிரியான புனித அமைப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. பலருக்கு பார்த்திங்கன்னா இந்த 10 பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தமாகிய ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா திருமணமே பண்ணக்கூடாதா? ஜோசியருங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே,
ஆனால் ஐயா நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே, 10 பொருத்தம் என்பதே அந்த 10ஆவது ஒரு பொருத்தம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய பெயர் முதல் எழுத்துக்களை வச்சு பார்த்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கும்போது ஜாதக நட்சத்திரப்படி வர்றதா ஒரு தவறான வழிமுறையில் அந்த 10 பொருத்தம் வந்துருச்சு. யார் பூனைக்கு மணி கட்டுவது என்கின்ற நிலைமையில் 10 பொருத்தங்கள் சரியில்லை என்பதை எப்படி வெளிப்படையாக தெரிவிப்பதுன்ற தயக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இன்றைக்கு மாறிவிட்ட அந்த காலகட்டத்தில் ரஜு பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாதா? உண்மையிலே கிடையாதுங்க. திருமண பொருத்தத்திற்கு இந்த 10 பொருத்தங்கள் என்பது உண்மையிலே சரியில்லாத பொருத்தங்கள் என்பது ஏகப்பட்ட அமைப்புகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 பொருத்தம் மட்டுமே பார்க்கப்பட்ட திருமணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 அல்லது 50% தோல்வியில் தாங்க இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது இந்த குடும்ப கோர்ட்டுகள்னு சொல்லப்படக்கூடிய விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்திருக்கின்ற தம்பதிகள்கிட்ட போயிட்டு பொருத்தம் பார்த்திங்களான்னு கேட்டால் அவ்வளோதான். ஜோசியத்தையும் ஜோதிடரையும் அந்த அளவிற்கு ஒரு மன கஷ்டத்தோடு அவர்கள் விமர்சிக்கிறத கண்டிப்பாக கேட்க முடியும். 10 பொருத்தமும் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் 10 நாள்லேயே போயிடுச்சுங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த 10 பொருத்தத்தை ஜோதிடத்துடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதை பற்றி இந்த இடத்துல நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ ஒரு மாதிரியான விளக்கம் கேட்கக்கூடிய அமைப்புகள் எப்படி வருதுன்னா, ஐயா ரஜு பொருத்தம் இல்லைன்னா நான் திருமணம் பண்ணக்கூடாதா? மொத்தத்தில் 10 பொருத்தம் இல்லை என்றாலும் கூட கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். ஜாதகத்தை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருவரால் தான் திருமண பொருத்தத்தை சொல்ல முடியுமே தவிர, இந்த 10 பொருத்தம் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், 9 கிரகங்களுடைய பெயரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 12 ராசிகளுடைய பெயரை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு ஜோதிடத்தினுடைய அதிக ஆழத்தை அடிநாளத்தை உணராத ஒரு மேம்போக்காக பார்க்கக்கூடிய ஜோதிடர் ஒருவர் மட்டும்தாங்க இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்கிறார். மற்றபடி நட்சத்திரங்களுக்கென்று தனி குணங்கள் காரகத்துவங்கள் இல்லாத இந்த அமைப்பில் நட்சத்திரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பலனே சொல்ல முடியாதுங்க அந்த அமைப்பு. ஐயா அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் எதற்காக இது மாதிரியான 10 பொருத்த அமைப்புகள் ஏன் உருவாச்சு அப்படின்னா, பொதுவான அந்த முகூர்த்த பலன்களை கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த திருமண நாளை கூட நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த திருமணம் பொதுவான மங்களகார விஷயத்தை செய்வதற்கு இந்த நாள் ஏதுவாக இருக்கிறதே தவிர, இந்த பெண்ணிற்கும் இந்த மணமகனுக்கும் இந்த மணமகளுக்கும் இந்த நாள் ஏற்றதா அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரியாக இருக்கும். பெரும்பாலும் சிலர் டக்குன்னு குறித்து கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ சந்திராஷ்டம நாளில் திருமணத்தை குறித்து கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதை பற்றி கவனிக்காமல் அப்படியே அந்த இடத்துல கல்யாணத்தை கூட நடத்தி இருக்கின்ற என்னிடம் ஜாதகம் பார்க்க வருகின்ற சில பல அமைப்புகளில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாளில் அவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள். இது எப்படி வருதுன்னா, பெண்ணும் மாப்பிள்ளையும் பற்றி கணக்கில் கொள்ளாமல் இன்றைக்கு திருமணம் செய்யலாமா, இன்றைக்கி இது முகூர்த்த நாளா, இந்த முகூர்த்த நாள்ன்றதே பொதுவான அமைப்பைத்தானே சொல்கிறேன். அது மாதிரியாகத்தான் இந்த 10 பொருத்தமும் இப்போது இந்த விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாதா என்கின்ற அமைப்போலும். அப்போ ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமலேயே 10 பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழுகின்ற 80-85 வயது கடந்து தீர்க்க சுமங்கலியாக ஆயுளோடு இருக்கின்ற தம்பதிகளை பார்த்து நம்ம என்ன விளக்கம் பார்க்க முடியும்? அவங்க அடிக்கடி வேடிக்கையாக சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகிப்போச்சுங்க, எனக்கும் ரஜ்ஜு கிடையாதுங்க, இவளுக்கும் ரஜ்ஜு கிடையாதுங்க, நாங்கள் சந்தோஷமாக பேரம்பேத்தி எடுத்து நல்லா தான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த ரஜ்ஜு பொருத்தமாக இருக்கட்டும் 10 பொருத்தமாக இருக்கட்டும் அவைகளெல்லாம் கவைக்கு உதவாத பொருத்தங்களாக உண்மையில் இருக்கின்றன என்கின்ற ஆய்வு அமைப்போடு இவற்றை ஏற்றுக்கொண்டு 10 பொருத்தம் பார்ப்பதை விட 2 ஜாதகங்களையும் பக்கத்தில் வைத்து இரண்டும் பொருந்துகிறதா என்பதை சகல விதத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு ஞான ஜோதிட அனுபவம் உள்ள ஜோதிடர் மட்டும்தாங்க இந்த ரஜ்ஜு பொருத்தமெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு உண்மையான பொருத்தத்தை பார்க்க முடியும் என்பதுதான் இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.